அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜேஎஃப் ஷாஹி விலாக். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, வழக்கம் போல் ஷாபியாவுக்கு தான் போகிறோம். எப்போவுமே பஸ் ஏறி போகிறது தான் வழக்கம். இப்போ என் ஹஸ்பண்டே எங்களை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடித்தா நல்லா இருக்கும்னு சாக்லேட் மில்க் வாங்கி என் பையன் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே பர்ச்சேஸ்க்கு போனால் சாப்பிட்டுட்டு வர்றது வழக்கம். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அபுதாபியில் சம்மர் டைமாக இருக்கிறதால பகல் டைமில் எவ்வளோ சூடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நைட்லேயுமே பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு தான் பிளானு. ஆனால் ஃபஸ்ட்டு பசிக்கும்லங்கிற மாதிரி சாப்பிட போயிட்டோம். அதனால தான் வேறு எந்த வேலையும் ஓடல. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் சண்டே இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம், மண்டே க்ரோசரிஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிளானை மாற்றிட்டாங்க. அதனால சரி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு வல்லவன் ரெஸ்டாரண்ட் போனோம். இதோட ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்தது. அபுதாபியில் இருக்கிறவங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தது சிக்கன் 65 பிரியாணி, அப்புறம் லாப்பா, அதுக்கப்புறம் மசால் தோசை. இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக இந்த குருமா சொல்லணும். ஊரில் பராட்டாக்கு சால்னா கொடுப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்டுக்கு இருந்தது. இங்கே அபுதாபியில் வேறு எந்த ஹோட்டல்லையுமே இந்த டேஸ்ட்டுக்கு கிடைக்காது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயே நாங்கள் மண்டே பர்ச்சேஸ் போனதே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு. அவசரத்துக்கு இங்கே தான் நாங்கள் திங்ஸ் வாங்குவோம். இங்கேவும் கொஞ்சம் பனியாஸில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் ப்ரைஸு. வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுற க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வெஜ்ஜீஸ் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுக்கலைன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க நிறைய வெஜிடபிள்ஸு, ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு தேவைப்படல. அவங்க கொடுத்துட்டு போகாத 1, 2 வெஜ்ஜீஸ் மிஸ்ஸிங்கில் இருக்கும்ல, அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். இது ஒரு ஹைப்பர் மார்க்கெட் தான். இங்கே வந்தால் மீட்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே கிடச்சிரும். அவசரத்துக்கு ஏதாவது எங்களுக்கு தேவைப்படுது திங்ஸுங்கும் போது இந்த ஹைப்பர் மார்க்கெட்டை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கு தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்போ எனக்கு ஸ்பைசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் இங்கே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதனால் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவுமே எடுக்கலை. என் பையனை அழைச்சிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் இருக்கும் போது டீ பிரேக்குக்கு பிஸ்கெட் வேணும்னு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.